அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அத்தை எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அம்மா எல்லாரும் இருக்கும்போதே சீமன தண்ணிய ஊத்தி பத்த வச்சுக்க பார்த்தது. யாரும் இல்லாத போது இப்படி ஒரு காரியத்த பண்ணிட்டா என்ன செய்யறது? நான் வேணா கூட போய் இருக்கட்டுமான்னு எஸ்கி கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷன் தாம்மா. அத்தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சனியனுக்கு ஒரு ஸ்கெட்சப் போட்டு சனிய வாயாலேயே எல்லா உண்மையும் சொல்ல வைக்க நினைச்சாங்க. ஆனா சனியனை பஞ்சாயத்துக்கே வரவிடாம தடுத்துட்டாரு. உன் புருஷன் தானே காரணங்கிறாங்க. இல்லை சிவபாலா நான் என்ன தாண்டா செய்யட்டுங்கிறாங்க. ஏமா விஷ வைக்கிறேன்னு நீ மிரட்டி விட்டியல்ல, ஒரு தடவையாவது வச்சு விட்டுருக்கலாமல்ல, எல்லாரும் நிம்மதியா இருக்கலாமல்லங்கிறாங்க சிவபாலன். சிவபாலா நான் பாவம் பார்க்க போறதில்ல, மாமனுக்கு சாவெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. ஆனா அவரும் ஜெயிலில் கிடந்து புளுத்து போய் சாகணும்டா. இப்போதைக்கு ஏதாவது ஒன்று பண்ணித்தானே ஆகணுங்கிறாங்க. இருடா நான் ஒரு முடிவு கட்டிட்டேங்கிறாங்க. என்ன முடிவு கட்டினேன்னு கேட்குறாங்க சிவபாலன். அது சொல்ல மாட்டேன், செய்ய போகிறோம் பாருங்கிறாங்க பாக்கியம். முத்துப்பாண்டி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாகி வந்து, அம்மா தூத்துக்குடியில் ஒரு சின்ன கலவரம், ஸ்டேஷனுக்கு ஃபோன் வந்துருச்சு, நான் உடனே போயாகணும், வரதுக்கு 2 நாள் ஆகுங்கிறாங்க முத்துப்பாண்டி. எங்கள் வீட்டில் எல்லாரும் உடஞ்சி போயிருக்காங்க, அத்தை நொந்து போய் கிடக்கு, நீங்கள் பாட்டுக்கு ஊருக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்புனா என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க எஸ்கி. இது கவர்மெண்ட் ஆர்டர், கூப்பிட்டா நான் போய்த்தானே ஆகணும், நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க முத்துப்பாண்டி. அவள் போயிட்டு வரட்டும், அவன் திரும்பி வரும்போது இங்கே சில ஆளுங்க இருக்க மாட்டாங்க, ஜெயிலுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க பாக்கியம். ஏண்டி நீ யாரை சொல்கிறீன்னு எனக்கு தெரியுது, அது கனவுல கூட நடக்காதுன்னு சவுந்தரபாண்டி அங்கே உட்காந்துக்கிட்டு சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் சரிதான், ஜெயிலில் களிதானே கிடைக்கும். ஆனால் இங்கே மாதிரி வாய்க்கு ருசியாக வக்கனையும் ஆக்கி போகிறதுக்கு அங்கே ஒன்று பாக்கி இருக்க மாட்டாளு. அம்மா நான் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் அந்த மனுஷங்கிட்ட சண்டை கண்டு போடாமல் கொஞ்சம் அமைதியாக இருமாங்கிறாங்க முத்துப்பாண்டி. பாண்டி அந்த ஆள் என்ன செஞ்சாருன்னு தெரிஞ்சா நீ இப்படியெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. எனத்த பெருசாக செஞ்சுட்டு போறாரு, நான் போயிட்டு திரும்பி வந்து பார்த்துக்கலாம் விடுங்கிறாங்க. எசிக்கி நான் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி. நீங்கள் போயிட்டு நல்லபடியாக பத்திரமா திரும்பி வாங்க, நான் அதையே பார்த்துக்கிறேங்கிறாங்க எஸ்கி. பாண்டி நீ போயிட்டு நல்லபடியாக திரும்பி வா, அதுக்கு முன்னாடி அந்த 2 நாளுக்குள்ளேயே வீடு சுத்தமாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டிங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஆமாம் இவர் தான் வீட்டை கழுவி விட்டு மாப்பு போட போகிறாரு. நீங்கள் கிளம்புறேன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் பாட்டு கிளம்புங்க, மற்றது எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க எஸ்கே. முத்துப்பாண்டி அங்கேருந்து போகிறாங்க. முத்துப்பாண்டி போகும்போது சனியன்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, சனியா ஏதாவது போட்டு கொடுத்து குடும்பத்துக்குள்ள விவகாரத்தை கொண்டாந்து விட்டு நான் திரும்பி வந்து பார்க்கையில் ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சா உனக்கு நாக்கு இருக்காது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சண்முகம் நிற்கிறாங்க, அவங்கள சுற்றி தங்கச்சிகளும் நிற்கிறாங்க, வைகுண்டம் சூடாமணி எல்லாருமே கதறிக்கிட்டு நிற்கிறாங்க. அண்ணே மாமாவை ஜெயிக்கவே முடியாதா அப்படின்னு கனி கேட்டுக்கிட்டு அழுகிறா. கேட்குறால உன் தங்கச்சி சொல்லுடா, என்னமோ வெட்டிடுவேன் குத்திடுவேன் கத்திடுவேனெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், ஊருக்கு முன்னாடி இப்போ அசிங்கப்பட்டு வந்து நிற்கிறதா மிச்சங்கிறாங்க வைகுண்டம். ஊருக்கார பயலுக்கு வேற ஒரு நாள் கெடுவு கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு நாளுக்குள்ள நீ என்னடா பண்ண போற, அம்மா செத்துட்டு போறான்னு விட்டுருவியாடான்னு கேட்குறாங்க வைகுண்டம். அப்பா அண்ணன் என்ன பண்ணிருச்சு, இந்த ஒரு தடவை ஏமாந்து போச்சு, அதுக்காக திரும்ப திரும்ப ஏமாந்தா போயிடும். அண்ணனை பற்றி எனக்கு தெரியும், சௌந்தரபாண்டிய பழிவாங்க அண்ணனால முடியும், கண்டிப்பாக முடியும். அண்ணே அப்பா சொல்கிறது எல்லாம் காதல் வாங்கிக்காத, கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்பேன்னு வீரா சொல்கிறாங்க. ஆமாண்ணே கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்பேன்னு கனியும் சொல்கிறாங்க. உன்னைய தவிர வேற யாராலும் சௌந்தரபாண்டி மாமாவை ஜெயிக்கவே முடியாதுண்ணே அப்படின்னு கனி சொல்லிட்டு போகிறா. ஆமாடா தோற்று போயிடாத, மனசை தளர விட்டுறாது, 10 தடவை தோத்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவையாவது நம்ம ஜெயிப்போம், ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டே இருக்கலாம். வரணி அதுக்கெல்லாம் டைம் இல்லையே, ஒரே ஒரு நாள் தானே இருக்குது, என்ன செய்யறதுங்கிறாங்க ரத்னா. தோற்று போகிறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, அம்மா ஊருக்கு முன்னாடி இப்படி அவமானப்பட்டு நிற்குதுங்கிறாங்க சண்முகம். அதுக்காக தோற்று போய் அதே இடத்துல நிற்கக்கூடாது, அடுத்தடுத்து நம்ம ஏதாவது ஒரு பிளான் போட்டுக்கிட்டே இருக்கணும், அது ஏதாவது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறாங்க பரணி. உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்குறாங்க ரத்னா. இன்னும் இது வரைக்கும் இல்லடிங்கிறாங்க பரணி. அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு லாஜிக்காக தான் பிளான் போடணுங்கிறாங்க. சரி என்ன தான் பண்ணலாங்கிறாங்க வீரா. நாமளும் சரியாக தான் பிளான் போடுறோம், ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல போய் தான் ஸ்டக் ஆகி தோற்று போயிடுறோம். லாஜிக்காக எங்கே அடிச்சா யார் அடிச்சா ஜெயிப்போம்னு நம்ம முடிவு பண்ணணும்டி. இதுக்கு மேலேயும் சனியன் வந்து ஊருக்கு முன்னாடி வாக்குமூலம் கொடுத்தாலும் இனிமேல் ஊர் நம்பாது. சவுந்தரபாண்டியா ஊருக்கு முன்னாடி அவர் வாயால் அவர் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டாருனா தான் அந்த ஊர் நம்பும். ஏத்தா பரணி என்ன அவன் வாயால் வந்து உண்மையெல்லாம் ஒத்துக்குவானா, இதெல்லாம் நடக்கிற காரியமான்னு கேட்குறாங்க வைகுண்டம். இப்படி இருக்கிற நிலமையில உண்மை என்றைக்குமே வெளியே வராது, அப்போ எனக்கு என்னதான் நிலைமைன்னு கேட்குறாங்க சூடாமணி. ஊரே என்னை தப்பாக சொல்லும்போது என்னோட உசிரே போயிடுச்சு, இதுக்கு மேலேயும் என்னால் இந்த வேதனையை அனுபவிக்கவே முடியாது. இந்த கெட்ட பேரோடவே நான் உயிரோடு போய் சேரட்டுமா, இந்த வார்த்தையை கேட்க எனக்கு உயிரோடவே இருக்க முடியலையே, இதுக்கு மேலேயும் நான் உயிரோடு இருந்துதான் ஆகணுமான்னு கேட்குறாங்க சூடாமணி. எசிக்கு மஞ்சள் புடவை கட்டி நெத்தி நிறைய திருநீர் வச்சுக்கிட்டு போய் சாமிக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. இதை வந்து பாக்கியம் பார்த்துட்டு எசிக்கு என்னடி இது மஞ்சள் புடவை கட்டியிருக்க, நெத்தி நிறைய திருநீர் இட்டுருக்கேன், என்ன சொனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை இது என்னோட வேண்டுதல், நான் விரதம் இருக்க அத்தைங்கிறாங்க எஸ்கி. இது எல்லாமே எங்கள் அம்மாவுக்காகத்தான், இத்தனை நாளாக எங்கள் அம்மாவை விட்டு பிரிஞ்சு இருந்துட்டோம், இனிமேலாவது எங்கள் அம்மாவோட இருக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் நான் வேண்டுதலும் விரதம் இருக்கேன்னு சொல்கிறாங்க எஸ்கி. பாக்கியமும் இருடி வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் போய் மஞ்சள் புடவை திருநீரெல்லாம் வச்சுட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா அத்தை என்னதுன்னு கேட்குறாங்க எஸ்கி. ஏண்டி உனக்கு உங்கள் அம்மா மேலே பாசம் இருக்கிற மாதிரி எனக்கு என் மதினி மேலே பாசம் இருக்காதா, 2 பேருமா சேர்ந்து முருகனுக்கு சத்தம் கொடுத்தா இந்த சாமிக்கு கேட்காமலா போயிடும், நானும் உன் கூட சேர்ந்து விரதம் இருக்கேன் பாட்டு பாடுறேங்கிறாங்க பாக்கியம். சரியத்தை உட்காரு 2 பேரும் கவசம் பாடுவாங்கிறாங்க எஸ்கி. பாக்கியம் எஸ்கி கந்தசஷ்டி கவசம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கமாக சவுந்தரபாண்டி தூங்கிட்டு இருந்தவங்க என்னது அதுக்குள்ளேயே விடிஞ்சு போச்சு, மார்கழி மாதம் இல்லை பாதி ராத்திரியில் பாட்டு சத்தமாக கேட்குது. சவுந்தரபாண்டி வெளியில் வர்றாங்க. இசக்கியும் பாக்கியமும் சவுந்தரபாண்டியை பார்த்துக்கிட்டே
பார்த்துக்கிட்டே வர்றாங்க. என்னைய பார்த்துக்கிட்டே வர்றார்களே, அப்படின்னா முருகன்கிட்ட என்னை பற்றி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா? ஏண்டி பாக்கியம், கந்த சஷ்டி பாடுறதுக்கு ஒரு நேரங்காலம் கிடையாதா? அதுவும் இப்படி கத்துனா தான் முருகன் கந்தங்காதில் விழுமா? தூங்குறவங்களை டிஸ்டர்ப் பண்ணனா அது கந்தனுக்கே பிடிக்காது தெரியுமா உங்களுக்குன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. ஏண்டி அவர் கிடக்குறாரு, நீ பாடுடி அப்படின்னு பாக்கியமும் எஸ்கியும் கந்த சஷ்டியை தொடர்றாங்க. நிறுத்துங்கடி, நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சவுந்தரபாண்டி அதிகாரம் பண்ணிட்டு இருக்கும்போது பாக்கியம் அந்த தாழ்னு எடுத்துடுறாங்க. அதில் சாம்பிராணி புகையை போட்டு குப்புன்னு ஊதி விட்டுறாங்க. சவுந்தரபாண்டி மொட்டுக்கண்ணு பூரா புகை மூட்டம் ஆயிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே, சவுந்தரபாண்டி எனக்காக ஒன்றும் சாமி கிட்ட வேண்டிக்கல, உங்க அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கட்டும்னு நீ வேண்டிக்கிட்டு இருக்கிறியா, இருங்கடி பாத்துக்கிறேன்ட்டு போறாங்க. பொழுது படிஞ்சதும் சவுந்தரபாண்டி அப்படி ஜம்முன்னு வந்து உட்காந்து டைனிங் டேபிள்ல எல்லா பாத்திரத்தையும் திறந்து பாக்குறாங்க. என்னது எல்லாம் வெறும் பாத்திரத்தை மூடி வச்சிருக்குதுங்கிறாங்க. லூசா போயிருந்தா தான் மூடி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க சிவபாலன். என்னடா நக்கலா, எங்கடா உங்க அம்மான்னு கேக்குறாங்க. அதோ அங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. சாமி கும்பிட்டுட்டே உட்காந்துருக்காங்க பாக்கியம். கண்ணை மூடி சாமிக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்காளா? ஏல பாக்கியம், இங்க உன்னோட சாமிக்கு பசியில உசுறு போய்கிட்டு இருக்குது, நீ இன்னும் அங்க கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு 2 பேரும் என்னென்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. இன்னும் கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டே இருக்கிறியே, இங்க ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கிறேன், காதலியே விழலையா, பசி வயிற்று கிள்ளுது. மாமா இங்க நாங்க விரதம் இருக்கோம், உங்களுக்கு பார்த்தா தெரியலையா, பச்சை தண்ணி கூட பல்லுல படாம உட்காந்துருக்கோங்கிறாங்க எஸ்கி. ஏன் பச்சை தண்ணி பல்லில் பட்டா பல்லு கூசுமோ? அவளை கேட்குறேன், நீ எதுக்கு உள்ளால வந்து ஊழை விடுறேன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லையாங்கிறாங்க. எது விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லாததை எதுக்கு ஊதாரி பெத்த ஊர்மவ கிட்ட சொல்லி விடுறாங்க. ஆமா சாமிக்கு முன்னாடி நிற்கிறீங்க, வார்த்தையை அளந்து பேசுங்கிறாங்க எஸ்கி. நான் இப்படி தான் பேசுவேன், உன்னால என்ன பண்ண முடியும்? ஊர்வம்ப கூடவே வச்சிருக்கா பாரு பாக்கியம், எல்லாம் எவ்வளோ சொல்லணும். நீ எப்போ இந்த வீடு ஏறி வந்தியோ அப்பவே உங்க அத்தைக்காரிக்கு கொழுப்பேறி போச்சு. எல்லாம் அந்த ஓடி போன சூடாமணி சொல்லி கொடுத்த பழக்கமா இருக்கும். மாமா வேண்டாம் மாமா, இப்படியெல்லாம் பேசாதீங்க, நான் சின்ன பொண்ணு, உங்களை நான் எதிர்த்து திருப்பி பேசினா ஏளனமா பேசுனா உங்க மானதான் போகும். என்ன என்ன என்னை அடிக்கிற மாதிரி வந்து பேசுற, ஓடுகளை பத்த மவ தானே, நீ என்ன அடிச்சிடுவியா, என்ன பேசிடுவியா? என்னை பார்த்து பேசுகிற பேச்ச பாரு. நீ முதல்ல இந்த வீட்டில் இருக்காத, வீட்டை விட்டு வெளியே போங்கிறாங்க சவுந்தரபாண்டி. நான் எதுக்காக வீட்டை விட்டு வெளியே போகணும்? இது என்னோட புருஷன் வீடு, என் புருஷன் வந்து சொல்லட்டும், நான் போய்க்கிறேங்கிறாங்க எஸ்கி. உன் புருஷன் என்ன பெரிய இவனா? அவனை பெற்றவன் நான் சொல்கிறேன், நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, போடி வெளியே. நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், புருஷன் வீடுன்னு உரிமை கொண்டாடுறியா, வாடி வெளியிலேன்னு எஸ்கி கையை பிடிச்சு சவுந்தரபாண்டி வெளியில் இழுத்துட்டு வந்து விடுறாங்க. பாக்கியம் பின்னாடியே ஓடி வந்து, ஏங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, எனவே எழுத்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டியா நீ? என் மவன் தாலி கட்டிட்டேன்னு நான் பொறுத்து போய் ஓங்கின கையை இறக்கி இருக்கிறேன், இல்லைன்னா கண்ணம் பழுத்து போயிரும் பார்த்துக்கோங்கிறாங்க சவுந்தரபாண்டி. யோ என்னையா பண்ணிட்டு இருக்கிறேன்னு பாக்கியம் கேட்குறாங்க. ஏன் பார்த்தா தெரியலையா, இவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திக்கிட்டு இருக்கிறேன். இவ ஆத்தாளை பற்றி பேசுனது கோவ பொத்துக்கிட்டு வருதோ, ஊருக்கு முன்னாடி உத்தமைன்னு நிரூபிக்க முடியலையே, இவ போகட்டும் விடு. ஆத்தாக்காரி உத்தமைன்னு நிரூபிச்சுட்டு அப்புறமா இங்க வா, உன்னை சேர்த்துக்கிறேன். ஒழுக்கங்கட்ட மவளுக்கெல்லாம் இந்த வீட்டில் இடம் கிடையாதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அவ ஆத்தாக்காரி எனக்கு மதினி, அவ எனக்கு அண்ணன் பொண்டாட்டி, அவ ஒழுக்கத்தை பற்றி எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் மானங்கிட்டு போய் உங்க கூட வாழணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, உங்க கூட எல்லாம் இப்படி வாழணுங்கிற அவசியம் கிடையாது. வாடி எஸ்கி போலாங்கிறாங்க பாக்கியம். அம்மா இருமா நானும் வரேன், இந்த பைத்தியங்காரங்க ஒரே வீட்டில் ஒன்றா கிடந்து சாகணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? இந்த வீட்டுக்குள்ளே இவனே சட்டையை கிழிச்சுக்கிட்டு பைத்தியமாக சுற்றிக்கிட்டு திரிட்டும். அம்மா நீ வாமா, ஆட்டோ பிடிச்சி போயிடலான்னு சொல்லிட்டு பாக்கியம் எஸ்கி சிவபாலன் 3 பேர் போகிறாங்க. போங்க போங்க, எங்கேயோ போய் சாவுங்க, எனக்கு எதிராக ஏன் வீட்லேயே பூஜையை வச்சுக்கிட்டு எனக்கே சூனியம் வைக்கிறீங்களா? போங்க, எப்படியோ போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தானே திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வர போகிறீங்க. அப்போ பரிகாரம் பண்ணாலும் வர முடியாது, அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தி கேவலமாக வெளியே நிறுத்தத்தான் போகிறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. பாக்கியம் எஸ்கே 2 பேரும் சண்முகத்தோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அடடே என்னது 2 பேர் யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்கன்னு கண்ணு கேட்குறா. ஆமா என்னது 2 பேர் யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்க, 3 பேரா சேர்ந்து வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க பரணி. பரணி வேண்டுதல் வச்சு விரதம் இருக்கோங்கிறாங்க பாக்கியம். ஒரு வாரத்துக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு, அப்படி விரதம் இருக்கோங்கிறாங்க. அடி ஆத்தி, அப்படி என்ன விரதம் இருக்கீங்க, அப்படி என்ன வேண்டுதல்னு கேட்குறாங்க சூடாமணி. நம்மளுக்கு என்ன தனித்தனியாவா வேண்டுதல் இருக்க போது, நம்ம எல்லாரும் ஒரே வேண்டுதலுக்காகத்தான் இருக்கோங்கிறாங்க பாக்கியம். அந்த ஆளு ஜெயிலுக்கு போகணும், அவ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும், அதுக்காகத்தான் இந்த வேண்டுதலும் விரதம்னு சொல்றாங்க பாக்கியம். எங்க வேண்டுதல் முடிகிற வரைக்கும் இன்னும் ஒரு வாரத்துக்கு நாங்க இங்க தான் தங்க போறோம்னு சொல்றாங்க எஸ்கி. சரி வேண்டுதல் வச்சு 2 பேரும் விரதம் இருந்து இங்க தங்க போறேன்னு சொல்றீங்க, அது சரி, ஆனா சிவபாலன் இங்கேயே தங்க போறான்னு கேட்குறாங்க சண்முகம். வேண்டுதல் வச்சா இங்க வந்தீங்க, என்ன நடந்தது சிவபாலா நீ சொல்லுன்னு கேட்குறாங்க சண்முகம். வேண்டுதல் இருந்தா தான் இங்க தங்கணுமா, வேண்டானா சொல்லிடு, நாங்க இப்படியே கிளம்பிடுறோங்கிறாங்க பாக்கியம். சண்முகம் கொஞ்சம் கம்மன் இரு. சண்முகம் பாக்கிய வர்றதே அபூர்வம், அதுலயும் ஒரு வாரம் தங்குறேன்னு சொல்றா, இதுல விட சந்தோஷம் வேற எதுல இருக்கு? அதே சண்முகத்தை சொல்றதுதான் கரெக்டுங்கிறாங்க சிவபாலன். ஒன்றும் தானே வரல, அந்த முட்டை ஓட்டு துரத்தி விட்டு தான் நாங்க வந்துட்டோங்கிறாங்க சிவபாலன். முட்டை ஓட அதாருன்னு கேட்குறாங்க சூடாமணி. அவ எங்க அப்பாவை தான் சொல்றான் அப்படின்னு பரணி சொல்லிட்டு, அம்மா அங்க என்ன நடந்தது, இப்போ என்ன சொல்ல போறீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. அக்கா எல்லா விவரத்தையும் நான் சொல்றேக்கா, அம்மாவும் மதனியும் 2 பேரும் சாமிக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு இருந்தாங்க. அப்பதான் இந்த முட்டை ஓட்டு போய் ஓடிப்பான சூடாமணி சொல்லி கொடுத்த பாடமா தான் இருக்கணும் மதனியோட மனசை நோகடிச்சாரு. மதனியும் பொறுமையா இருக்க வரைக்கும் இருந்து பார்த்துட்டு, மாமா நான் பேசினா கேவலமா போயிடும், பேசாம அமைதியா இருந்துக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா கையை பிடிச்சு தரன்னு 2 பேர்த்தையும் வெளியே போக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நானும் கூட வந்துட்டேன்னு சொல்றாங்க சிவபாலன். எஸ்கி இது எல்லாம் உன் வீட்டுக்காரர் பார்த்துட்டு
சும்மா தான் இருந்தாரான்னு கேட்குறாங்க ரத்னா. ஏண்டி அவர் திருந்திட்டாரு வருந்திட்டாருனால சொன்னேன், இதுதான் அந்த ஆள் திருந்தின லட்சணமானு வீரா கேட்குறாங்க. ஏய் சும்மா இருங்கடி, சும்மா சும்மா அந்த மனுஷனை எதுக்கடி கரிச்சு கொட்டிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஏசிக்கு. ஏண்டி உனக்கு சப்போர்ட்டாக பேசாதவங்களுக்கு எதுக்கடி வக்காலத்து வாங்குறீன்னு கேட்குறாங்க வீரா. அவர் ஒன்றும் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் எல்லாம் இல்லை, அவர் கேம்புக்கு போயிருக்காங்க. அவர் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து தான் இந்த மாமா ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. பாண்டி போகும்போதே வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் போனான். ஆனால் பாண்டி பேச்சையே இந்த ஆள் கேட்க போறாரு. ஆனால் இவர் வேலையை காட்டிட்டாருங்கிறாங்க பாக்கியம். அவன் கேம்புக்கு போனதே என்னால் தான், டிஎஸ்பி கிட்ட சொல்லி அவனை நான் தான் அனுப்பி வச்சேங்கிறாங்க சண்முகம். டேய் நீ எதுக்கிட்ட அனுப்பி வச்சேன்னு கேட்குறாங்க வைகுண்டம். எல்லாம் ஒரு பிளான் தான் அனுப்பாங்கிறாங்க பரணி. இன்னைக்கு நைட்டு பாண்டி இல்லாமல் இருந்தால் தான் சரியாக இருக்கும், அதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஏற்பாடு பண்ணோங்கிறாங்க பரணி. பிளானா என்ன பிளான்னு கேட்குறாங்க கனி. நாங்கள் போட்ட பிளானில் இன்னைக்கு நைட்டே சமுத்திரபாண்டி அவன் வாயாலேயே எல்லா உண்மையும் கக்குறானா இல்லையான்னு பாருங்கிறாங்க சண்முகம். சமுத்திரபாண்டிங்கிற மீனுக்கு தூண்டியை போட்டு பார்த்தாங்க, மாட்டாமல் தப்பிச்சிட்டாரு சமுத்திரபாண்டி. இப்போ சண்முகம் கொக்கா நிற்கிறாங்க. இந்த கொக்கு கிட்ட அந்த மீன் கண்டிப்பாக மாட்டத்தான் போகுது. எப்படி மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.